ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது அறுசுவையும் ஆன்மீகமும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் இன்னைக்கு உள்ளி வடை செய்ய போகிறேன். அது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவை நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உள்ளி வடை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நான் இதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்திருக்கேன். இதுக்கு வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிக்கணும். நம்ம பிரியாணிக்கெல்லாம் அரியிறோம் பாருங்கள், அந்த மாதிரி கட் பண்ணால் போதும். அதுக்கேற்ற மாதிரி சால்ட்டு, இஞ்சி நல்லா பொடியாக கட் பண்ணிக்கணும். க்ரீன் சில்லி, கருவேப்பிலை, ரெட் சில்லி, மைதா, கடலை மாவு. கடலை மாவுக்கு பதிலாக நீங்கள் அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். ஆப்ஷனல் தான். இப்போது நம்ம வெங்காயத்தை ஒரு பவுலில் போட்டுக்கிறோம். அதை நல்லா பெசரி விட்டுக்கிறோம். நம்ம அதை எதுவுமே அடுக்கடுக்காக இருக்கும் பாருங்கள் வெங்காயம், அதெல்லாம் நல்லா நம்ம உடச்சி விட்டுக்கலாம். நல்லா உடச்சி விட்டோம்னா நீள நீளமாக நல்லா தனித்தனியாக வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு நல்லா தனித்தனியாக வந்துருச்சு. இப்படி பிசையும் போதே உங்களுக்கு தண்ணி வேற விடும். இதில் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. நம்ம சால்ட்டு போட்டு பிசையும் போது தண்ணி விடும். இப்போ சாப் பண்ண ஜிஞ்சரையும் நம்ம போட்டுக்கலாம். அது கூட நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்ச க்ரீன் சில்லியும் அதுவும் சாப் பண்ணி போட்டுக்கலாம். எல்லாமே பொடியாக இருக்கணும், அப்போ தான் பைண்ட் ஆகும். பெருசு பெருசாக எதையும் அறியாதீங்க. கருவேப்பிலையும் கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையும் நம்ம சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி க்ரீன் சில்லி போட்டிருக்கோம். இப்போ நம்ம ரெட் சில்லியும் போட்டுக்கலாம். நான் காஷ்மீரி மிளகாய் தூள் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தனி மிளகாய் தூள் எது வந்தாலும் போட்டுக்கோங்க. மைதா அது கூட நீங்கள் கடலை மாவும் சேர்த்துக்கலாம். கடலை மாவுக்கு பதிலாக நீங்கள் அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். 2 ஈவனான அளவில் சேர்த்துக்கோங்க. நான் 6 வெங்காயன்றதுனால 3 டேபிள் ஸ்பூன் மைதா கடலை மாவு சேர்த்துக்கிறேன். நான் காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ரெட் சில்லியை. ஏன்னா நம்ம பச்சை மிளகா வேறு போட்டிருக்கோம். கூடவே நீங்கள் ரெட் சில்லிஸை பவுட்ரு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தண்ணியெல்லாம் எதுவுமே நீங்கள் சேர்க்கக்கூடாது. ஏன்னா அந்த வெங்காயத்துலேயும் நம்ம உப்பு போட்டதில் தண்ணி இருக்கும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா, நல்லா பிசைஞ்சு விட்டுக்கினே இருந்தீங்கன்னா தண்ணி போடாமல் இந்த மாதிரி குழ குழான்னு வரும். அப்படி உங்களுக்கு வரலன்னா மாவு ஜாஸ்தியாக போட்டிருப்பீங்க, கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க. உங்களுக்கு மாவு கம்மியாக இருந்தாலும் கூடாது, அந்த பைண்ட் ஆகாது. அதனால் எந்த மாவும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அரிசி மாவோ இல்லை மைதா மாவு, கடலை மாவு லைட்டாக கொஞ்சம் சேர்த்துக்கின்னு இந்த மாதிரி பண்ணுங்கள். ஆனால் தண்ணியை ரொம்ப தெளிக்காதீங்க, வராது. இந்த மாதிரி பிடிக்கிற பதத்தில் வரணும், வடை செய்கிற பதத்தில் வரணும். ரொம்ப மாவு போட்டு பைண்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா உள்ளே மாவாகவே இருக்கும். நமக்கு கடிப்படும் போது வெங்காயம் தான் தெரியணும். இப்போ நம்ம ஸ்டவ்வில் கடாயை வச்சு எண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம வடையை தட்டி போட்டுடலாம். இந்த மாதிரி நீங்கள் ஸ்கொயர் ஷேப்லேயும் போட்டுக்கலாம், ரவுண்டாகவும் போட்டுக்கலாம். வடைன்னா ரவுண்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் ரவுண்டாகவே போடுறேன். இந்த மாதிரி தட்டி தட்டி போட்டுக்கோங்க. ஃப்ளேமை ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வைங்க. அதே மாதிரி நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமை ரொம்ப ஸ்லோவாகவும் வைக்காதீங்க. ஏன்னா எண்ணெய் உறிஞ்சிடும். எண்ணெய் நம்ம ஆயில் ரொம்ப ஹீட் ஆகலைன்னா எண்ணெய் குடிச்சிடும் அது. அதனால் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக் பண்ணிங்கன்னா நல்லா உள்ளவும் குக் ஆகும், வெளியவும் உங்களுக்கு கிறிஸ்பியாக நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரும். வடையை உடனே திருப்பிடாதீங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் செட் ஆகணும், கொஞ்சம் செட் ஆகணும். அப்போ தான் நீங்கள் வடையை திருப்பி போடணும். பாருங்கள், இப்போ செட் ஆகிடுச்சு. நான் திருப்பி விடுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி லைட் ப்ரௌனாக வந்துருக்குது. இந்த மாதிரி நீங்கள் திருப்பி திருப்பி விடும்போது தான் வடை ஈவனாக வேகும். ஈவனாக வெந்தால் தான் உங்களுக்கு உள்ளவும் வேகும், வெளியவும் வேகும். இந்த மாதிரி நீங்கள் வடையை லைட்டாக திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. அடிக்கடி திருப்பி விடாதீங்க, கொஞ்சம் விட்டு விட்டு டைம் கொடுத்து திருப்பி விட்டிங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரும்.
இந்த அளவுக்கு வந்தால் போதும். நான் எடுத்து மாற்றிக்கிறேன் பவுலில். பாருங்கள், இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக வரணும். உள்ளவும் வெந்திருக்கும். மாவு ஜாஸ்தியாக சேர்க்காதீங்க, சீக்கிரமாக வேகவும் வேகாது. உள்ளே உங்களுக்கு அந்த ஆனியன் அதிகமாக தெரியாது, மாவு தான் அதிகமாக தெரியும். சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ஆனியன் தான் வாயில் மாட்டணும். மாவு ஜஸ்ட் பைண்ட் ஆகிறதுக்கு மட்டும்தான், டேஸ்ட்டுக்காக மட்டும்தான். அதனால் நிறைய போடாதீங்க. இப்போது உள்ளி வடை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இது கூட டீயோ காஃபியோ வச்சு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் செய்த இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் உங்களை நான் அடுத்த வீடியோவில் ஒரு புது ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.